300 அடி வரைக்கும் போர்வெல் வந்து இலவசமா பண்ணி கொடுத்துறீங்க. சரி, இது நம்ம கேமரா கால்லாம் சொல்ல ரெகுலரா பண்றதா இல்ல ரெகுலரா பண்றது. வீடு கட்டணிட்டு வரவங்க வந்து கையில ஒரு 5 lakh 6 lakh இருந்தாலே போதும். ஒரு 80 to 85% நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 1999 ரூபாங்க. கிச்சன் பாத்தீங்கன்னா 14.5 lakh தான் வருதுங்க. டபுள் பெட்ரூம் பாத்தீங்கன்னா 19.5 lakhங்க. வித் கார் பார்க்கிங் கூட வந்துருவாங்க. இ பிளான் எடுக்கிறதுல இருந்து அப்ரூவல் பிளான் வாங்குறதுல இருந்து வாஸ்து பூஜை பண்றதுல இருந்து நம்ம எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்துருவோம். பின்னாடி நீங்க பாக்குற வீடு எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அழகா வீடு கட்டி கொடுக்கறதுக்காகவே நம்ம கூட சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய நேமு, கம்பெனி நேமு, உங்க கம்பெனி எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்லுங்களேன். என்னோட நேம் வந்து ஜெயசுபாலன். நம்ம கம்பெனி வந்து எங்க இருக்குன்னு திருப்பூர்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து மெயின் பிரான்ச் வச்சிருக்கோங்க. மெயின் பிரான்ச் வந்து கோயம்புத்தூர் ஆர்எஸ் சார். இப்போ நம்ம நின்று இருக்கிற இடம் என்ன, எங்க இருக்குது, இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுங்க சார். இந்த சைட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் கோயில் வழியில இருக்குதுங்க. ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் வராங்க. 1800 ஸ்கொயர் ஃபீட் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மட்டும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மட்டும். இப்போ எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க? ஒரு 7 இயர்ஸா இருக்கு. 7 வருஷமா இருக்கு. இங்க வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே 1800 கொடுத்துருக்கீங்க. இங்க என்ன நல்லா பண்றீங்க அப்படின்னு ஒன் பை ஒன் எங்களுக்கு சொல்லுங்களேன் சார். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்ரூமுங்க. 3 BHK. சரிங்க சார். இதோட டோட்டல் பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா 36 லட்சம் ரூபா தாங்க. அது போக இன்டீரியர் வரும். 3 BHK வெறும் 36 லட்சம் ரூபா தாங்க. ஓகே. உள்ளே அதான் ஸ்டெப் வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓ சரி. ஸ்டெப் தனியா வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளே தான் இருக்கு. நம்ம யூஸ் பண்றதும் எல்லாமே சாம்பர் செங்கல் தாங்க. சரிங்க. பிராண்டட் செங்கல் தான். சிமெண்ட் வந்து ராம்கோ யூஸ் பண்றோம். ஓகே. கம்பியும் எல்லாமே பிராண்டட் கம்பி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. டைல்ஸும் நம்ம கஸ்டமர் சாய்ஸ் படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். யூஸ் பண்றதும் வுட் பாத்தீங்கன்னா டீக் வுட் தான். மெயின் டோர் வந்து டீக் வுட் தான். சரி, பட்ஜெட்ல வந்து இப்போ இங்க முன்னாடி நின்று இருக்கிறோம். இது ஆக்சுவலா எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குது, உள்ளுக்குள்ள போனே ஹால் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு ஸ்பேஸ் பை ஸ்பேஸ் எங்களுக்கு சொல்லுங்களேன். இது வந்து கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 13க்கு 16 கொடுத்துருக்கோம். 13க்கு 16ங்க சார். இதுலயே நம்ம வாட்டர் டேங்க் சம்பு கொடுத்துருக்கோம். ஓ சரிங்க சார். ஒரு 7000 லிட்டர் வருங்க. 7000 கெப்பாசிட்டி. செப்டி டேங்க் வந்து இதுல கொடுத்துருவோங்க. ஓ செப்டி டேங்க் அந்த சைடு தனியா வர மாதிரிங்க. இது வந்து காமன் பாத்ரூம்ங்க. ஓ ஓகே. காமன் பாத்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 கார் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்க சார். இது வந்து இந்த வீட்டோட சிட் அவுட்டுங்க. சிட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6க்கு 11. 6க்கு 11. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி டீக்ல போட்டு கொடுத்துறோம் இல்லைங்களா? டீக்ல போட்டு கொடுத்துறோம். சரி ஓகே. இப்போ நம்ம உள்ளுக்குள்ள போறது ஹாலு. ஆமாங்க. இதை பத்தி அப்படி எங்க சொல்லுங்களேன். ஹாலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 16க்கு 16 கொடுத்துருக்காங்க. 16க்கு 16. ஓகே. இங்க ஹால்ல நீங்க என்ன நல்லா சார் பண்ணி கொடுப்பீங்க ஸ்பெஷலா? ஹால்ல வந்து டிவி யூனிட் வந்துருதுங்க. டிவி யூனிட்டுங்க. மேல வந்து ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். ஓ ஓகே. சரி. இந்த கார்னர்ல இருந்து பூஜை ரூம். ஓ ஹால்லே வித் அட்டாச் பூஜை ரூம். இப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு எனக்கு இந்த மாதிரி ஹால்ல வேணா தனியா வேணும் கேட்டாலும் அவங்க கஸ்டமைஸ்டா எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இதுல வந்து நம்ம பூஜை ரூம் இந்த டோர் இன்னும் எல்லாமே வரும். ஓ இதுக்கு மேல இந்த டோரும் வர மாதிரி. ஓகே. அப்போ நீட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீட்டா இருக்கும் மாதிரி. சரி ஓகேங்க சார். இது வந்து டைனிங்க. ஓகே. இப்போ ஹாலுக்கு டைனிங்க்கு பிரியிற மாதிரி ஏதாச்சும் இதுல வந்து வுட் பார்ட்டிஷன் வருதுங்க. ஓ வுட் பார்ட்டிஷன். ஃபர்ஸ்ட் வந்து 2D பிளான் போட்டு கன்ஃபார்ம் வாங்கிடுவோம். சரிங்க. அதனால தான் 3Dக்கு போவோம். 3Dயும் கன்ஃபார்ம் ஆகுன பிறகு தான் நம்ம சைட்டுக்கு எக்ஸ்பிரஷனும் பண்ணுவோம். ஓகே சரிங்க சார். இப்போ சப்போஸ் நீங்க செஞ்சு கொடுக்குற டிசைன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஆர்கிடெக்ட் இருக்காங்க. ஓகே. ஆர்கிடெக்ட் சச்சல் எலக்ட்ரிக் நம்ம பில்டிங் தனியாக எலக்ட்ரிக்கல் டிராயிங் கொடுக்கும், பிளம்பிங் டிராயிங் கொடுக்கும், சச்சல் டிராயிங் கொடுக்கும். எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரிங்க சார். சரி ஓகே. இது வந்து டைனிங். ஆமாங்க. ஓகே. டைனிங் தொட்ட மாதிரி கிச்சனுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் சார் பண்ணி கொடுத்துருவோம்? கிச்சன் வந்து 8க்கு 16 வந்துருங்க. 8க்கு 16. ஆமாங்க. ஓகே சரிங்க சார். இதுலயே அதே மாதிரி டைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் டைல்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாவே இதுல நம்ம பிளான் பண்ணிருக்கோங்க. ஓகே. கீழ இருந்து 10 அடி ஃபுல்லாவே நம்ம டைல்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். சோ இந்த சைடு உங்களுக்கு ரேக் வைக்கிறதுக்கு லாஃப்ட் எல்லாமே கொடுத்துறீங்க. ஆமா. சரி ஓகேங்க சார். இது வந்து செமி மாடல் கிச்சன் பிளான் பண்ணிருக்கோங்க. செமி மாடல் கிச்சன் மாதிரி. செமி மாடல் கிச்சன் கால் வந்து ஃபால் சீலிங், கபோர்டு ஒர்க். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம வெறும் 2499 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். செமி மாடல் கிச்சன் வந்துரும். ஓகே. டிவி யூனிட், மாடல் கபோர்டு ஒர்க். ஓகே. கால்ல வந்து ஃபால் சீலிங். இது எல்லாமே சேர்த்து 2499 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட். சரி. நார்மலா நம்ம ஸ்டாண்டர்ட்னு பாத்தீங்கன்னா வெறும் 1999 ரூபாயில இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் 1999 பெர் ஸ்கொயர் ஃபீட். சரி, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கா கேட்குறேன். தோராயமா இப்போ இந்த திருப்பூர் சர்க்கிள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்ல பண்ணி கொடுக்குறாங்க? 2300 ரூபாய்க்கு ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணி 2300. ஆனா நம்ம செஞ்சு கொடுக்குறது 1990. ரவுண்ட் ஒரு 2000 ரூபாய். ஓகே. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 300 ரூபாய் பக்கம் கம்மி ஆகுற மாதிரி. நம்ம அதான் எல்லாம் பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்றோம். ஓகே. கம்மி மேற்கொண்டு நம்ம எல்லாமே பிராண்டட் தான் கொடுக்குறோம் இல்லைங்களா? நம்ம கொடுக்குற கொட்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 40 பேஜ் கிட்ட வந்துரும். ஓ சரி. என்ன பெயிண்ட் யூஸ் பண்றோம், என்ன கலர்ல யூஸ் பண்றோம், பெயிண்டோட நம்பர் முதற்கொண்டு ஓகே கிரில் இதெல்லாம் டீடைலா கொடுத்துருவோம். ஓ சரிங்க சார். இது வந்து இதோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஓகே. இது வந்து 8க்கு 16 வருங்க. 8க்கு 16 ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளே நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேர் கேஸ் இருக்கு. ஸ்டெப் வச்சு மேல. இது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னா சார்? இது வந்து சின்ன ஸ்டோரேஜ். யூபிஎஸ் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ண வேண்டியது இல்லை. ஓகே. நம்மளே இது பண்ணி கொடுக்குற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உண்டுங்க. சரிங்க சார்.
அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 16 11க்கு 16 16 வித் அட்டாச் பாத்ரூம் வந்துடும். ஆ ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்துடும். சரிங்க சார். பாத்ரூம் வந்து வெட் ஏரியா ட்ரை ஏரியா ரெண்டா பிரிச்சிருக்கோங்க. இதான் 10க்கு 16ங்க. ஓ சரிங்க சார். இதில் வந்து நம்ம வந்து வாட்ரூப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓ கபோர்டு ஒர்க். சரிங்க. இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இது எங்கேங்க சார்? 5 கார். ஓகே 5 கார் ட்ரெஸ்ஸிங் ரூம். ஓகே. ஒரு டாய்லெட்டுங்க. ஆ அதில் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்கோங்க. ஓ ரைட் சரி. ரெண்டுமே பிரித்து தனித்தனியாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைப்பிடியே பார்த்தீங்கன்னா பேரப்பட் வால் வந்து 4 ஃபீட்டு கொடுத்துருக்கோங்க. 4 அடி கொடுத்துருக்கீங்க. 4 அடி கொடுத்துருவோங்க. ஆக்சுவலாக எல்லாரும் அங்கே மற்ற இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடி தான் கொடுப்பாங்க. ஓ சரிங்க. நம்ம வந்து 4 அடி கொடுத்துருக்கோம். அது போக பந்தல் வளையம் நம்மளே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோங்க. இல்லை வந்து நம்ம ஸ்டில் காங்கிரட்டும் கொடுத்துருக்கோம். நாளைக்கு கிராக் வெடிப்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. சரிங்க. இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்லோப் கொடுத்துருக்கோம். ஓகே. மழை தண்ணி எதுவும் மேலே வந்து இதாகாமல் கீழே போகிற மாதிரி சின்ன கார்டனுங்க. ஓகே. சீட்டிங் கார்டன். ஓ இதில் சும்மா ஜஸ்ட் ஏதோ ஊஞ்சல் ஏதாவது போட்டு பண்ணிக்கிற மாதிரிங்க. நல்லா இருக்குது இது டிசைன். இது வந்து அவங்க கஸ்டமர் வந்து கேட்டது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான். ஓ சரிங்க சார். ஓகே சார். இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. சரி. அடுத்து என்னன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கிற மக்களுக்கு வெளியில் எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது. நிறைய பில்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க. அங்கெல்லாம் போகாமல் நம்ம எஸ்எஸ்சி வரணும் அப்படின்னா என்ன ரீசன் சார் நீங்கள் சொல்லுவீங்க? நம்மக்கிட்ட வரணும், வீடு கட்டணிட்டு வரவங்க வந்து கையில் ஒரு 5 லேக் 6 லேக் இருந்தாலே போதுங்க. இது வந்து அமௌண்ட் வந்து நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துருதோம். ஓ தோராயமாக ஒரு பெர்சன்டேஜ் வைஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லலாம்? ஒரு 80 to 85% நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். 80லேருந்து 80% லோன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அதாவது அவங்களோட ப்ரொஃபைல் டிபெண்ட் பண்ணி பொறுத்துங்க. சரி ஓகே. உங்களுக்கு ஃபுல் லோனுமே செலெக்ஷன் ஆகும். அதாவது அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் அந்த மாதிரி யாரும் இருந்தாங்கன்னா ஃபுல் லோன் கூட அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. ஓ சரிங்க. ஓகே. இதை தாண்டி வந்து நம்ம அவங்களுக்கு இ பிளான் எடுக்கிறதுல இருந்து அப்ரூவல் பிளான் வாங்குறதுல இருந்து வாஸ்து பூஜை பண்றதுல இருந்து லாஸ்ட் ஃபினிஷிங் பண்ணி கேக் ஹேண்ட் ஓவர் பண்றதுல இருந்து நம்ம எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓ சரி ஓகேங்க சார். இது அதுவும் இல்லாமல் இப்போ உங்ககிட்ட வீடு கட்டுறவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி தான் இருக்குங்களா? ஸ்பெஷல் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஃபீட் வந்து போர்வெல் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அதாச்சும் 300 அடி வரைக்கும் போர்வெல் வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, இது நம்ம கேமரா கால்லாம் சொல்ல ரெகுலராக பண்ணுறதா இல்லை ரெகுலராக பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு வெளியில் மேக்ஸிமம் யாரும் இருந்தாலும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா? நல்ல விஷயம். ஒரு 6 லேக் கையில் இருந்தால் போதும். நம்மகிட்ட வந்தாங்கன்னா நம்ம வீடு கட்டி கேக் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துடலாம். ஓ சரி எலிஜிபிள் பண்ணி கொடுத்து ஓகே பண்ணி கொடுத்துடலாம். சரி ஓகே சார். இப்போ நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 BHKன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. 3 BHKல இது ஆக்சுவலாக டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இதோட டோட்டல் காஸ்ட் வந்து 36 லட்சம் ரூபாங்க. இது ஆக்சுவலாக லோன் போட்டிருக்காங்களா இல்லை எப்படிங்க சார்? லோன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 30 லேக் வந்து லோன் வந்து எலிஜிபிள் ஆகிருக்குங்க. ஓ 36ல 30 வரைக்கும் வந்து லோன் எலிஜிபிள். பரவாயில்ல. அது போக 5 லேக் வந்து இன்டீரியருக்கு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. சரிங்க சார். ஓகேங்க டன். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 1999 ரூபா. அதுதான். இது வந்து நமக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ரெகுலராக இந்த ப்ரைஸ் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க சார். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருந்தோம். ஆமாம். இதுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே என்ன சார் நம்ம பண்ணியிருக்கோம்? இங்கே வந்து ஒரு 6 ஃபேமிலி குடியிருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோங்க. ஓ ஓகே. ஸோ டோட்டலாக 6 வீடு 6 வீடுக்குள்ளே இருக்குங்க. எல்லாமே 1 BHKங்க. இதுவும் நம்ம தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1999 தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஓ இதுவுமே 1999 இந்த அளவு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். சரி ஓகே சார். அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட வந்தாங்க அப்படின்னா முன்பணமாக எவ்வளோ இருந்தால் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்? முன்பணமாக ஃபர்ஸ்ட் ஒரு 20,000 கொண்டு வரட்டுங்க. ஓகே. அந்த லேண்டோட சைஸும் நம்மகிட்ட கொண்டு வரட்டு. நம்ம லேண்ட் வந்து விசிட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2D பிளான் கொடுத்துருவோம். பெட்ரூம் சைஸ், ஹாலு, வாஸ்துபடி எல்லாம் பார்த்து என்னென்ன சைஸ்ல ரூம் வேணுங்கிற டிராயிங் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். சரிங்க சார். அது 2D டிராயிங் ஒர்க்குன்னு சொல்றாங்க. அடுத்து 3Dக்கு போயிடும். 3Dக்கு போன பிறகு வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலக்ட்ரிக்கல் டிராயிங், பிளம்பிங் டிராயிங் கொடுத்துரும். இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த 20,000 இது பண்ணும். நம்மகிட்ட பில்டிங் பண்றதா இருந்தால் அந்த 20,000 அடுத்த லெஸ் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க எங்கிட்ட வேற யார்ட்டனாலும் பில்டிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சார். இப்போ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்துட்டு மக்களுக்கு என்ன சார் சொல்ல விருப்பப்படுறீங்க? நம்ம வீடு மட்டும் இல்லாமல் ரெசிடென்சியலும் கமர்ஷியல் அண்ட் இன்டீரியரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. சரி. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யாரும் டிசைன் வேணும்னு கேட்டால் கூட அவங்களுக்கு டிசைனும் பிளான் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம பார்த்துருக்க 3 BHK பார்த்துருக்கோம். இப்போ சப்போஸ் பார்த்துருக்க மக்களுடைய ஒரு ப்ரிஃபரபிள் இது வந்து 1 BHK வந்து அது நம்ம கட்டி கொடுக்கலாம். 1 BHK 2 BHK பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட தோராயமா பிரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 14.5 லேக் தான் வருதுங்க. 14.5 லட்சத்துலேருந்து கட்டி கொடுக்கலாம். ஃபுல் ஃபினிஷிங். சரிங்க சார். டபுள் பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா 19.5 லேக்குங்க. வித் கார் பார்க்கிங் கூட வந்துடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து உங்களோட பட்ஜெட் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஓகே. வேறு ஏதாவது சந்தேகம்னா உங்கள் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணிக்கலாம் இல்லைங்களா சார்? ஆமாம் கண்டிப்பாக. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.
ஸோ வீடியோ பார்த்து நண்பர் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான கிரியேட்டிவான டீம் 10 வரைக்கும் நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸான டீம் கிட்ட உங்கள் வீடை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி சாரோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஸ்கிரிப்ட்லையும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. இதோட இந்த வீடியோ வேண்டாம் பண்ணிக்கிறேன். உங்களை அறியும் டேக் டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் நண்பன் மோக்லி வரணுங்கண்ணோ.